இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை ஜோதிட நண்பர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஜெய் ஆன்மீகம் சேனல் வாயிலாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் பொதுவாகவே சுத்த ஜாதகம் என்று நிறைய பெற்றோர்கள் சுத்த ஜாதகம் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திருமணம் ஆகாமல் இருக்கிறது. சுத்த ஜாதகம் இந்த உலகத்தில் இருக்கிறதா? மானிட பிறவி என்பது ஒரு கர்மாவை தீர்க்க பிறந்தவர்கள். அனைவருமே ஒரு கர்மா வினைக்கு உட்பட்டு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக சுத்த ஜாதகம் என்று எதன் அடிப்படையில் சொல்கிறார்கள் என்று தெரியவில்லை. சுத்த ஜாதகம் இந்த பிறவி என்பது ஒரு கர்ம பிணையை நாம் தீர்க்க வந்தவர்கள் என்பதை எல்லோ பெற்றோர்களும் உணர வேண்டும். அப்ப ஜாதகத்தில் ஏதாவது ஒரு வகையில் அந்த கர்மமானது சூழ்ந்துதான் இருக்கிறது. அதனால் திருமண தடை ஏற்படுகிறது. ஆனால் இதுக்கு 9 நவ கிரகங்களிலே ராகு, கேது, செவ்வாய், சனி இந்த கிரகங்கள் மீது பழி போட்டு இந்த கிரகங்கள் தான் தடை ஏற்படுகிறது என்று எல்லோருமே நினைக்கிறார்கள். இதுவும் தவறான ஒரு விஷயம். இப்ப சுத்த ஜாதகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து நேர் 7ஆம் இடத்தை சனி பார்வை பார்த்தாலும் தாமத திருமணம் ஏற்படும். 7ஆம் இடத்து அதிபதி மறைவு ஸ்தானத்தில், அதாவது 6, 8, 12ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் தாமத திருமணம் ஏற்படும். அதே போல் சனியினுடைய சேர்க்கையில் இருந்தாலும் தாமத திருமணம் ஏற்படும். அந்த 7ஆம் இடத்தில் சனி பகவானோ இல்ல ராகு பகவானோ அமர்ந்தாலும் தாமத திருமணம் ஏற்படும். சரிங்களா? இதை நீங்கள் உங்க ஜாதகத்தில் என்ன கிரகத்தினுடைய தன்மைகள் இருக்கிறது, 7ஆம் இடத்தின் அதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறார், எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கிறார், அந்த 7ஆம் இடத்தில் என்ன கிரகங்கள் இருக்கிறது என்று பல்வேறு விதத்தில் ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் வரன் பார்த்தால் மிக விரைவில் திருமணம் நடக்கும். ஆனால் இதை எல்லாமே யாரும் பார்க்காமல் திருமண வரனை பார்த்து தேடி தேடி அலைந்து கோவில், குளம், பரிகாரம் அனைத்து விஷயங்களிலும் முயற்சி செய்து இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்கிறதுக்கான காரணம் தன்னுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக பரிசோதனை பண்ணாமல் இருப்பதுதான் காரணம்.